திடீர்னு என்னங்க திசை மாறிட்டாருங்க. திசை மாறவே இல்லை. ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட அவ்வளவுதாங்க. இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போர்க்காலை வாழ வைக்கும். ஆனா வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்து வாழ்வு தேடி வாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டலாம். ஒரு இருட்டு வரும், நாங்கள் இருட்டு பண்ணணும். நாளை சூரியன் வரும். இருக்க பார்த்து பயப்படாது. அன்பாரியாக இருக்கிறார். உயிரே உறவே தமிழே என்பது இதே அரங்கத்தில் 7, 8 அல்லது 9 வயசு இருக்கலாம், ஞாபகம் இல்லை. இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். 67 ஆகல. அப்ப இங்க உட்கார்ந்து நான் நிக்கிற இடத்துல அண்ணா பேசிட்டாரு. இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழா மேடைகளையும் பேசலாம். திடீர்னு என்னங்க திசை மாறிட்டாருங்க. திசை மாறவே இல்லை. ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவாகும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பல மேடைகளில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எப்படி 3 பேரோட நிறுத்திட்டீங்க, அது நியாயமான. எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார்கள். ஒருத்தர் உச்சரிப்பு, ஒருத்தர் உரைநடை, இன்னொருத்தர் கவிதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையையும், அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார். அதுவும் உறவுதான், அதுவும் என் உயிர் தான், அதுவும் என் தமிழ் தான். அதன் நீட்சியாக என்னை ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வு தான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறாக முழங்க வைக்கிறார். இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்கப் போவர்களும் அதே முந்தலுடன் தான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார். அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியாராஜன் அவர்கள், எங்கள் அண்ணா, என் அண்ணா என்று சேகர் பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பர்வீன் சுல்தான், எங்களை பார்த்த ஸ்நேகம் விழாவில் நினைக்கிறேன். அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார், நான் பார்த்தேன் ஸ்நேகம், அவர் டிஎம்கே காரர் சொல்றாரு, கேட்டுக்க பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அப்படி உழைச்சிட்டு அந்த பாராட்டுக்காக நிற்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு. அதை நான் பாராட்டுகிறேன். அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்தால் தான் தெரியும். கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைன்னாலும் பரவாயில்லன்னு வேர்க்க விறுவிறுக்க ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன், பேர் சொல்லலைன்னு பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? கேளுங்க, இங்கே தாயகம் தவிட்டு கேளுங்க. காலேஜில் படிக்கும் போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பெயர் சொல்ல சொல்லுங்கள். நான் சொன்ன அதே பேரை தான் அவருக்கு கலைஞர் பெயர் சொல்றார். ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் டிக்கெட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்குரல் கொடுப்பது இவர்களோடு அல்ல.
நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியாக எலெக்ஷனில் போட்டி போடும்போது நாங்கள் சொன்ன ஐடியாவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா அவ்வளவுதாங்க. இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல் கவலைப்படுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது. இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிற கேட்ட அவரை தான் அமைச்சராக இருக்குமோ அப்படின்பாரு. சேகர்பாபு கையை காட்ட மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி. அப்புறம் உட்காந்துட்டாரு, ஓஹோ இவர் தான் அமைச்சராக இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி. அந்த 13 வருஷம் ஓடி இருக்காங்களே, அது என்ன 13 வருஷம்? அதுதான் 13 வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 5 முறை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்டு தான். எங்களுக்கு வருத்தமா இருந்தது. ஆனா அந்த ஓய்வு கொடுக்கலன்னா அவர் 90 வயசு வாழ்ந்துருக்க மாட்டார். நன்றி, அந்த ஓய்வுக்கு நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார். அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும். திமுகங்கிறது ஒரு உணர்வு. கலைஞரே பிறக்கலைன்னா, அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை. நல்ல வேலை இவங்க வந்தாங்க. சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது. அதோட எங்கேயோ 1920 ஆரம்பிச்சாங்க இந்த இயக்கம். அதுக்கு உருவம், அதற்கு பொருளும் மக்களுக்குரிய நேரமாகிவிட்டது. அவ்வளவுதான். அதுக்காக தான் எங்களை 75 எங்களுக்கு புரிந்து விட்டது. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியனை தான். அதுல எனக்கு ஒரு இருட்டு வரும். நாங்க இருட்டு பள்ளம், நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாது. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவாரு. இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த அரங்கம் 10வது. இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 500 மகளிருக்கு சுய நிதியின் புத்தாடை, 200 கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, 110 கர்ப்பிணிகளுக்கு பேறுகால உதவித்தொகை, 100 நம்முடைய தலைவர், அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம். மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும். நான் அங்கிருந்து பார்த்தேன். அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம்? ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள். ஊரங்கட நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெருதாகி தீர்த்தமா. என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அடையும் போது கடலின் உப்பு அதை சுத்தவரை. அந்த மாதிரி ஒரு கடல் தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும். ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட வாழ்வு தேடி வாருங்கள்.
கண்டிப்பாக கிடைக்கும். வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாம். நின்று காப்போம் தமிழகத்தை. அதனால் தான் இந்த அலையல். புரியுதா? தமிழ்ல சொல்லிட்டேன். பட் இப்போ எல்லாம் மெசேஜ் வந்துச்சு. இவங்க காட்டினாங்களே இப்படி சொன்னா தமிழ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். இனிமே தமிழ் லெட்டர்லாம் எந்த மொழியில சும்மா 0101 வந்துச்சா அது தமிழ்ல சொல்லும், ஹிந்தியில சொல்லும், எல்லாத்துலையும் சொல்லும். நம்ம இப்பவே தமிழ்லயே அனுப்ப ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு, புரிஞ்சுங்க. இனிமே இந்தியா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. இது நல்லவர்கள் சேர்ந்த இடம், வல்லவர்கள் சேர்ந்த இடம். அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை, மிக பெருமை. அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும். நான் தான் வேற மேடையில் சொல்லிட்டேன், இந்த மேடை வாழ்த்தும் மேடை, வையக்கூடாது யாரையும். நல்ல நாளில் யாரையும் வைய வேண்டாம். இங்கே வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதற்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் தான் இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன். அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது பாஸ். இப்ப நான் சொல்றது திராவிடம் நாடு தழுவும். வணக்கம்.